Start. Good evening to all. I am S. Surya Kumari, second year. Today I will going to speak about classification. Classification is defined as a method of separating mixtures of mineral particles into two or more products according to the settling velocity in water, in air, or in other fluids. நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். மேம் வந்து சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓர்ல இருந்து நம்ம மினரல்ஸ் பிரிச்செடுக்கிறதுக்காக நிறைய கம்யூனிகேஷன், சைசிங், கான்சென்ட்ரேஷன், டீவாட்டரிங் 4 ஸ்டெப் இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிகேஷன் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததா வந்து சைசிங்ல ஸ்கிரீனிங்கும் கிளாசிஃபிகேஷனும் இருக்கு. ஸ்கிரீனிங் மேம் நடங்க, அதுல ஒரு பார்ட்டான கிளாசிஃபிகேஷன் பத்தி இன்னைக்கு நடத்த போறேன். கிளாசிஃபிகேஷன்ங்கிறது சேம் அந்த நம்ம ஆல்ரெடி கிரஷ் பண்ண மெட்டீரியல்ஸ செப்பரேட் பண்றதுதான், சைஸ் வாரியா செப்பரேட் பண்றதுதான். ஆனா இந்த இடத்துல என்ன கான்செப்ட் யூஸ் பண்றாங்கன்னா செட்லிங் வெலாசிட்டிஸ் கான்செப்ட் யூஸ் பண்றாங்க. இந்த செட்லிங் வெலாசிட்டிஸ்ங்கிறது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க ஒரு கிளாஸ்ல வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா அதுல பார்ட்டிகல் மண்ணு ஏதாவது போடுறீங்கன்னா அது கீழே போய் செட்டில் ஆகுதுங்கல்ல, அந்த வெலாசிட்டியை தான் செட்லிங் வெலாசிட்டின்னு சொல்றாங்க. அந்த செட்லிங் வெலாசிட்டி வச்சுதான் இந்த கிளாசிபிகேஷன் வந்து டன் பண்றாங்க. Since the velocity medium is dependent not only on the size but also on the specific gravity and shape of the particles. இந்த velocity வந்து நம்ம போடுற particles மட்டும் பொறுத்து இருக்காது, அதோட சேர்த்து அந்த ஸ்பெசிபிக் கிராவிட்டி, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிகல்ஸோட ஷேப் என்ன, அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து சின்ன பார்ட்டிகல்ஸா பெரிய பார்ட்டிகல்ஸா, அதை பொறுத்து போட்டோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் கீழே போகுதுக்கு. சப்போஸ் நீங்க நல்ல வெயிட்டா இருக்க பார்ட்டிகல்ஸ் போட்டீங்கன்னா சீக்கிரமா போய் அந்த செட்டில் ஆகுது இல்ல, அது மாதிரி சொல்றாங்க. அடுத்தது என்னன்னா இட் இஸ் a method of separation of fines from coarse particles and also lighter particles from heavier particles. கொஞ்சம் பெரிய பார்ட்டிகல்ஸை விட ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை வந்து செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அதோட என்னன்னா ஹெவியான பார்ட்டிகல்ஸ்ல இருந்து லைட் பார்ட்டிகல்ஸை செப்பரேட் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. Screening is generally limited to materials about 250 microns in size. Finer sizing normally being undertaken by classification. நாம ஸ்கிரீனிங் பொறுத்த அளவுக்கு என்ன பண்ணுவோம்னா 250 மைக்ரான் அளவை விட அதிகமா இருக்க பார்ட்டிகல்ஸ் தான் நம்ம ஸ்கிரீனிங் வழியா நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். அதை விட சின்ன பார்ட்டிகல்ஸா இருந்தா நம்ம எப்படி செப்பரேட் பண்ணணும்னா கிளாசிபிகேஷன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். இதுதான் கிளாசிபிகேஷன். We will see about theory of settling. இப்ப செட்லிங் வெலாசிட்டின்னு சொன்னேன், அதை பத்தி இப்ப தியரி ஆஃப் செட்லிங்னா என்ன அப்படி சொல்லி பார்க்கலாம். Settling is the process by which particulates settle to the bottom of a liquid and form a sediment. ஒரு பார்ட்டிகலை நம்ம தண்ணியில போடும்போது அது வந்து கீழே போய் செட்டில் ஆகுது இல்ல, அததான் வந்து இங்க செட்லிங் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. That experience a force either due to gravity or due to centrifugal force, centrifugal motion will tend to move in a uniform manner. அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம போடும்போது அது மேல வந்து ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. கிராவிட்டியாவும் இருக்கலாம், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா தமிழ்ல சொல்லணும்னா மைய விலக்கு விசைன்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் எப்படின்னா பூமியை சுத்தி சூரியனை சுத்தி மத்த எல்லாம் சுத்தி வரும்போது அதெல்லாம் வந்து சென்ட்ரிபேட்டல் ஃபோர்ஸ்ல சுத்தி வரும். ஆனா அதுவே சென்டர் நோக்கி இல்லாம விலகி போகிறதுதான் இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். அப்ப டியூ டு கிராவிட்டியோ அப்படி இல்லைன்னா சென்ட்ரிஃபியூகல் மோஷனாலேயோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு யூனிஃபார்ம் மேனர்ல அந்த தண்ணிக்குள்ள கீழே போய் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் தியரி ஆஃப் செட்லிங். Next we will see classifiers. The equipment used for such classification are called as classifiers. நம்ம கிளாசிபிகேஷனுக்கு யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் தான் கிளாசிஃபையர்ஸ்னு சொல்றாங்க. இப்ப இந்த கிளாசிஃபையர்ஸ் பத்தி கொஞ்சம் பிரீஃபா. Classifiers consist essentially of a sorting column in which a fluid is rising at a uniform rate. அதாவது இந்த கிளாசிஃபையர்ஸ்ல ஒரு சார்ட்டிங் காலம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு புரிஞ்ச அளவுக்கு ஒரு சீவ் மாதிரி நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். இப்ப அந்த சீவ் மாதிரி இருக்குன்னா அந்த சீவ் இருக்கிறதாலதான் அந்த ஃப்ளூயிட் எப்படின்னா அடியில இருந்து தண்ணின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கீங்க. ஒரு
எக்யூப்மெண்ட் இருக்கு. அந்த எக்யூப்மெண்ட்ல நடுவுல ஒரு சீவ் வச்சிருக்காங்க. அதுக்கு கீழே தண்ணிய ஃபோர்ஸா கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப particles introduced into starting column either sink or rise according to whether the terminal velocities are greater or lesser than the upward velocity of the fluid. அதாவது பார்ட்டிகல்ஸ அந்த சீவுக்கு மேல நாம வந்து கொடுக்கும்போது அது வந்து அந்த சீவுக்கு மேல போய் செட்டில் ஆகுதோ இல்ல வந்து அது போன வேகத்திலேயே மறுபடியும் ரைஸ் ஆகுதோ அது வந்து எதை பொறுத்து அமையும்னா அந்த பார்ட்டிகல்ஸோட டெர்மினல் வெலாசிட்டிஸ் பொறுத்துதான் அமையும். டெர்மினல் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பார்ட்டிகல்ல நம்ம தண்ணிக்குள்ள, அதாவது லிக்விட் எது வேணாலும் இருக்கலாம், அதுக்குள்ள ஒரு பார்ட்டிகல் நம்ம போடும்போது அது அதோட ஃபைனல் ஸ்பீட், ஃபைனல் வெலாசிட்டி, அது போய் அந்த பாட்டமை ரீச் பண்றதுக்கான ஃபைனல் வெலாசிட்டியை தான் இங்க டெர்மினல் வெலாசிட்டின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டெர்மினல் வெலாசிட்டி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு, அதை பொறுத்துதான் அந்த பார்ட்டிகல்ஸ் ரைஸ் அப் ஆகுமா இல்ல போய் அது அப்படியே சிங்க் ஆகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். The shorting column therefore separates the feed into two products and overflow consisting of particles with the terminal velocity lesser than the velocity of the fluid and an underflow or bigger product of particles with the terminal velocities greater than the rising velocity. இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க, அந்த ஷார்ட்டிங் வந்து ஓவர்ஃப்ளோனா என்னன்னா அந்த பார்ட்டிகல்ஸ்ல டெர்மினல் வெலாசிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்னா அந்த சீவ்ல போய் அதால படியாம அது ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிடும். அதுவே அந்த டெர்மினல் வெலாசிட்டி அடியில இருந்து வர வாட்டரோட வெலாசிட்டியை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த பார்ட்டிகல்ஸுக்கு அது வந்து அந்த சீவ் மேலேயே, அதான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், கிளாசிஃபையர்ஸ் யூஸ்ட் இன் மினரல் ட்ரெஸ்ஸிங். நான் கொஞ்சம் கிளாசிஃபையர்ஸ் தான் எடுத்திருக்கேன். என்னன்னா மெக்கானிக்கல் கிளாசிஃபையர், ஹைட்ராலிக் கிளாசிஃபையர், ஹைட்ரோசைக்ளோன் கிளாசிஃபையர், கிராவிடேஷனல் கிளாசிஃபையர் அண்ட் சென்ட்ரிஃபியூஜல் கிளாசிஃபையர். மெக்கானிக்கல் கிளாசிஃபையர். Mechanical classifiers such as the spiral and rack classifiers fashion. மெக்கானிக்கல் கிளாசிஃபையர்ஸ்ல ரெண்டு கிளாசிஃபையர் இருக்கு. ஒன்னு ஸ்பைரல், இன்னொன்னு ரேக் கிளாசிஃபையர். இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஒர்க் தான் இருக்கும், சிமிலர் ஃபேஷன்ல தான் இருக்கும் அதோட ஒர்க். எப்படின்னா இந்த both drag segment and strand along the bottom of an inclined surface to a higher discharge point on one end of the settling chamber. ரெண்டுலயுமே அந்த எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கும்னா இன்க்ளைன் பண்ணி இருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஹையர் டிஸ்சார்ஜ் பாயிண்ட் இருக்கும், அதோட அடியில வந்து ஒரு செட்டிங் சேம்பர் இருக்கும். இந்த இதுலயுமே இருக்கும். அப்படி நான் இதுல அதிகமா சொல்ல போறது, it separates force carried in liquid with a high degree of accuracy and with the lowest power and maintenance cost. இந்த ஸ்பைரல் கிளாசிஃபையர் வந்து போஸ்ட்ல கொஞ்சம் பெரிய ஃபைன் சாலிட்ஸ் சின்ன சின்னது, இது ரெண்டுத்தையும் பிரிக்குது. அதாவது லிக்விட்ஸ் அனுப்பும் போது நான் வந்து இன்னும் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும்போது தெளிவா சொல்றேன். சரியா, லிக்விட்ஸ் வழியா வர அந்த ஸ்லரி, அந்த ஸ்லரியில இருந்து போஸ்ட் பார்ட்டிகல்ஸையும் ஃபைன் சாலிட்ஸையும் அது தனித்தனியா பிரிக்குது. எப்படின்னா பிரிச்சிடும். அதோட இதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்டும் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல். The classifier is based upon that the solid particle size is different and the specific gravity is different, so the sedimentation velocity in the liquid is different. இது வந்து ஒர்க்கிங் பிரின்சிபல். இந்த ஸ்பைரல் கிளாசிஃபையரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னா, ஒரு இப்ப நம்ம அந்த கிரஷ்டு பார்ட்டிகல் போடும்போது அதுல வந்து போஸ்ட் இருக்கும், ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸும் இருக்கும். அப்ப போஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது எல்லா பார்ட்டிகல்ஸும் சைஸும் டிஃபரெண்டா இருக்கும். அது ஒன்னொன்னுக்கும் ஸ்பெசிபிக் கிராவிட்டியும் டிஃபரெண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதோட செடிமெண்டேஷன் வெலாசிட்டினா அடியில போய் தங்குறதுக்கான வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டியும் அது
இருக்கிறதுக்கு லிக்விட்ல ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இந்த டிஃபரன்ஸ வச்சுதான் இந்த ஸ்பைரல் கிளாசிஃபையர் ஒர்க் ஆகுது. Fine ore spill out of the water and the ore particles will be sent to the bottom of the tank and finally pushed up. அதாவது சின்ன பார்ட்டிகல்ஸ், ரொம்பவும் சின்ன பார்ட்டிகல்ஸ், ரொம்ப லேசா இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன ஆகும்னா வாட்டர்ல வந்து வெளில போயிடும். வெளியே போயிடும் லேசான பார்ட்டிகல். கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா அந்த பாட்டம் டேங்கோட பாட்டம் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. Construction of spiral classifier. The spiral classifier consists of a semi-cylindrical trough. Troughங்கிறது ஒரு சொல்றது ஒரு குழாய் மாதிரி. இப்போ ஒரு பல்பு ஒரு கட்டிருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இருக்கும். நான் இப்ப ஒரு பிக்சர் காமிக்கிறேன், அதுல பாருங்க. இதுதான் வந்து ஸ்பைரல் கிளாசிஃபையர். இந்த ஸ்பைரல் கிளாசிஃபையர்ல ஒரு செமி சிலிண்ட்ரிக்கல் ட்ரஃப் இருக்கும். அது எப்படி வச்சிருப்பாங்கன்னா இன்க்ளைன் டு ஹரிசாண்டலா அதை இன்க்ளைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அதோட வந்து அந்த ட்ரஃபோட ஒன் சைடு வந்து ஒரு மோட்டரோட பிக்ஸ் ஆயிருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா அந்த மோட்டர் ரொட்டேட் ஆகும்போது அதுல இருக்க அந்த ஸ்பைரல் இந்த ஸ்பைரல் வந்து அப்ப ரொட்டேட் ஆகும்போது provided with a slow rotating spiral conveyor and a liquid overflow at the lower end. அது வந்து ரொட்டேட் ஆகும். அப்போ இன்க்ளைன் பண்ணி வச்சிருக்கிறதால ஹையர் பாயிண்ட் ஒன்னு இருக்கும், லோவர் பாயிண்ட் ஒன்னு இருக்கும். அந்த லோவர் பாயிண்ட்ல வந்து லிக்விட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். The spiral conveyor moves the solids which settle to the bottom upward toward the top of the trough. அப்போ அந்த ஸ்பைரல் வந்து என்ன போகணும்னா கொஞ்சம் நல்லா ஹெவியா இருக்க பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது வழியா வரும்போது அது அடியில செட் ஆயிருக்கும். அப்ப அதை வந்து அந்த ஸ்பைரல் அதையும் சேர்த்து ட்ரஃப்க்கு கொண்டு போயிடும். Next, slurry is fed continuously near the middle of the trough. அந்த ட்ரஃபோட மிடில்ல ஸ்லரிங்கிறது ஒண்ணும் கிடையாது. இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தண்ணியோட சேர்ந்து கொஞ்சம் கூழ் மாதிரி இருக்கிறது தான் ஸ்லரி நீங்க சொல்றாங்க. Slurry is fed continuously near the middle of the trough. The slurry feed rate is so adjusted that fines do not have time to settle and are carried out with the overflow of liquid. Liquid வந்து overflow ஆகும்போது அந்த ஸ்லரியில இருக்க ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ் வந்து அடியில செட்டில் ஆக முடியாது. அதனால அது வந்து என்ன ஆகும்னா carried out with the overflow of liquid. அந்த தண்ணியோட சேர்த்து அடிச்சுக்கிட்டு வந்துரும். ஆனா அதுல வந்து ஹெவியா இருக்க பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா அது அடியில போய் செட்டில் ஆகிடும். Heavy particles have time to settle. They settle to the bottom of the trough and the spiral conveyor moves the settled solids upward along the floor of the trough toward the top of the trough. The sand products discharge. இப்ப அந்த ஸ்பைரல் என்ன பண்ணும்னா அந்த அடியில தங்கி இருக்கிற அந்த ஹெவி பார்ட்டிகல்ஸ் அந்த டாப் எண்டுக்கு கொண்டு போயிடும். அப்படி இல்லைன்னா அங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகிற மாதிரி இருக்க பிளேஸுக்கு கொண்டு போயிடும். ஸ்பைரலோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்பைரல் கிளாசிஃபையரோட hydraulic classifier. Hydraulic classifier is a device used to concentrate an ore based on difference between the densities of ore and gang particles. Hydraulic classifier வந்து இதுவும் ஒரு கிளாசிஃபிகேஷன்ல இருக்கு. இந்த கிளாசிஃபையர் எதை பொறுத்து இருக்குன்னா அந்த பார்ட்டிகல்ஸோட டென்சிட்டி அடர்த்தி, எதுக்கு அடர்த்தி கம்மி இருக்கு அடர்த்தி அதிகமா இருக்கு அதை வச்சுதான் இந்த ஹைட்ராலிக் கிளாசிஃபையர் ஒர்க் ஆகுது. This process is called levitation. Hydraulic classifier consists of separating solid particles suspended in a liquid into two distinct particle size fraction, fine and coarse. இது வந்து நான் முதல்ல சொன்னல கிளை வச்ச மாதிரி சொன்னல அந்த மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும். இப்ப எப்படின்னா
இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இது மாதிரி 2 கம்பார்ட்மெண்டா இருக்கும். இப்ப வந்து எப்படின்னா அதே போல அடியில இருந்து ஓவர்ஃப்ளோ, அதாவது தண்ணிய வந்து ரொம்ப கொடுப்பாங்க. இதே மாதிரி இதுலயும் சீவ் இருக்கும். கண்டினியூஷன்ல சொல்லும்போது அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தெளிவா. The principle of separation is based on the effective size of particles by difference in sedimentation velocity in a liquid. முன்னாடி பார்த்த மாதிரி தான் இதுக்கும் அந்த sedimentation velocity பொறுத்து தான் அந்த separation process வந்து நடக்குது. The powdered ore is feed into a conical reservoir. அங்க ஒரு conical reservoirல அந்த பவுடர் நம்ம ஆல்ரெடி கிரஷ் பண்ணிருக்க ஓரை வந்து நம்ம ஃபீட் கொடுக்கும்போது அந்த ஸ்ட்ராங் கரண்ட் ஆஃப் வாட்டர் வந்து நம்ம மேல இருந்து அந்த ஃபீட் நம்ம கொடுக்கும்போது கீழ இருந்து வாட்டர் வந்து அந்த பவுடர்டு ஓரை அகைன்ஸ்டா இருக்கும். வாட்டர் வந்து அதுக்கு அடியில இருந்து ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ அடியில இருந்து ஆக்ட் ஆகும்போது அதுல இருக்க லைட்டர் கேன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ரைஸ் அப் while heavier ore particles sink down. ரொம்ப லேசா இருக்க பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்னா ரைஸ் அப் ஆகி வெளியே போயிடும். அதுலயே ஹெவியா இருக்க பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த சீவ்லயே தங்கிடும். அதோட கண்டினியூஷன். There are 36 to 72 holes with a diameter of 3 to 5 mm on the steel plate. அந்த steel plateல 32 holes இருக்கும். அதோட diameter சொல்லிருக்காங்க. The pressure water is fed under the steel plate and flows through the steel hole. அப்போ அடியில இருந்து நம்ம வாட்டரை பிரஷரோட கொடுக்கும்போது அந்த steel plate வழியா வாட்டர் போகும். The ore particles suspended above the steel plate and the interference settlement is carried out. அப்போ மேல் வழியா அந்த ஃபீல்ட நம்ம கொடுக்கும்போது அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அங்க போய் கேரிட் அவுட், அந்த சீவ்ல போய் ஹெவியான பார்ட்டிகல்ஸா இருந்தா சீவ்லயே போய் செட்டில் ஆகிடும். லைட்டர் பார்ட்டிகல்ஸா இருந்தா அந்த கீழ இருந்து வர வாட்டரால மேல வந்து ரைஸ் அவுட் ஆகிடும். The coarse particles are discharged through the central hole of the steel plate. அந்த தங்குற அந்த வந்து கோர்ஸ் பார்ட்டிகல்லாம் என்ன ஆகும்னா அதுல இருக்க ஒரு ஹோல் வழியா சீவ் பிளேட்ல இருக்க ஹோல் வழியா டிஸ்சார்ஜ் ஆகிடும். அந்த டிஸ்சார்ஜ் இஸ் கண்ட்ரோல்டு பை எ கோனிக்கல் பிளக். அதுல இருக்க ஒரு கோனிக்கல் பிளக் வழியா அந்த டிஸ்சார்ஜ், அந்த ஹெவி அந்த கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அது தனியா வந்துடும். The slurry is fed into each chamber and the ascending velocity of water in each chamber decreases gradually and the product from coarse to fine are obtained. இப்போ வந்து என்னன்னா செக்மெண்டா இருக்கும்னு வச்சுக்கோங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல கோர்ஸ் பார்ட்டிகல்ஸ்னா அப்ப வந்து கொஞ்சம் அந்த வாட்டரோட வெலாசிட்டியை வந்து அதிகமா அப்படின்னு வந்து வந்து கொஞ்சம் ஃபைன் பார்ட்டிகல்ஸா இருக்குதுன்னா கொஞ்சம் வந்து அந்த வாட்டரோட வெலாசிட்டி வந்து கொஞ்சம் அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கும் சொல்லியிருக்காங்க. The distribution of rising water velocity in the chamber has an important influence on the classification effect. இந்த கிளாசிபிகேஷன்ல நம்ம அந்த வாட்டர் ரைசிங் வாட்டரோட வெலாசிட்டி எப்படி கொடுக்குறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த செகண்ட் பிக்சர் பாருங்க. இந்த செகண்ட் பிக்சர்ல 2 செக்மெண்ட் மாதிரி உங்களுக்கு தெரியல. கீழ இருந்து வாட்டர் கொடுப்பாங்க. வாட்டர் கொடுக்கும்போது பிரஷரோட கொடுக்கும்போது லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ரைஸ் அப் ஆகிடும். ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த சீவ்லயே தங்கிடும். இது வந்து மேல இருக்க ஒரு பிக்சர் வந்து ஹைட்ராலிக் வாஷிங் சொல்லுவாங்க. இது வந்து எதை பொறுத்துன்னா செடிமெண்டல் வெலாசிட்டி அதை பொறுத்து இருக்கும். எப்படின்னா இப்ப மேல இருந்து ஃபீட் அந்த ஹைட்ராலிக் கிளாசிஃபையர் அந்த இடத்துல மேல இருந்து ஃபீடை போட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அப்போ லைட் அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா லிக்விடோட சேர்ந்து வெளியே போயிடும். ஹெவி ஓர்லாம் என்ன ஆகும்னா இடத்துலயே வந்து தங்கிடும். அதுதான் இதுல காமிச்சிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த வே. Next, we will see hydrocyclone classifier. Hydrocyclones have become one of the most important and widely used classifiers in the mineral processing industry. Mineral processing industry la hydrocyclones ரொம்ப அதிகமா யூஸ் பண்றாங்க. They are most commonly employed in closed circuit within grinding circuits and are used to return coarse material back to the ball or rod mill for further grinding.
நம்ம மேம் வந்து கிரைண்டிங் நடத்தும் போதே வந்து ஓபன் சர்க்கியூட் க்ளோஸ்டு சர்க்கியூட் கிரைண்டிங் அப்படி சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. அப்ப ஒரு 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 ஸ்டெப்ல வந்து பால் மில்ல இருந்து வர பார்ட்டிகல்ஸ் வந்து அங்க ஒரு கிளாசிஃபையர் இருக்குன்னு சொன்னாங்க. அது டாட் கிளாசிஃபையர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப அந்த மாதிரி இடத்துல இந்த ஹைட்ரோசைக்ளோன் கிளாசிஃபையர் யூஸ் பண்றாங்க. இந்த ஹைட்ரோசைக்ளோன் கிளாசிஃபையர் என்ன பண்ணும்னா கொஞ்சம் போஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருந்துச்சுன்னா அதுல அதை கிளாசிஃபை பண்ணி மறுபடியும் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லியிருக்காங்க. The main advantages of cyclones is that they have large capacities relative to their size and can separate at finer sizes than most other scale and classification equipment. இதோட main advantage இந்த ஹைட்ரோசைக்ளோன் வந்து லார்ஜ் கெப்பாசிட்டிஸ் மத்த இதை கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கெப்பாசிட்டிஸ் இருக்கு. அதோட வந்து இது வந்து ரொம்ப சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் கூட மத்த கிளாசிபிகேஷன் எக்யூப்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது. Hydrocyclone will normally have a cylindrical section at the top where liquid is being fed tangentially and a conical base. அதாவது ஹைட்ரோசைக்ளோன் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிருக்காங்க. மேல வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் செக்ஷன் இருக்கும் டாப்ல. அப்ப அந்த இடத்துல லிக்யூட் அந்த ஃபீல்டோட கலந்த லிக்யூட் வந்து அங்க எப்படி இதாகும்னா ஒரு டேஞ்சென்ஷியல் பாத்ல வந்து மேல வந்து அது அடியில வந்து ஒரு கோனிக்கல் பேஸ் இருக்கும். The angle and hence length of the conical section plays a role in determining operating characteristics. அந்த ஆங்கிளும் அந்த length of the அடியில இருக்க அந்த conical sectionோட lengthம் இந்த கிளாசிபிகேஷனை டிட்டர்மைன் பண்ணும். நெக்ஸ்ட் ஹைட்ரோசைக்ளோனோட கன்ஸ்ட்ரக்ஷன். Hydrocyclone consists of a cylinder. அதான் cylinder joined to a conical section. மேல வந்து cylindrical ஒரு part இருக்கும். அதுக்கு கீழே ஒரு conical section இருக்கும். Which is open at its apex. அதாவது conical section கீழே apex இருக்க மாதிரி இது இருக்கும். The cylindrical section has a tangential or involuted feed inlet. இப்போ ஒரு பிக்சர் காமிக்கிறேன், கொஞ்சம் அதுல பாருங்க. இப்ப இதுல பாருங்க, மேல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுக்கு கீழே கொஞ்சம் கோனிக்கல் செக்ஷன் இருக்கு. சிலிண்டர்ல அட்டாச் ஆயிருக்க ஒரு இதுலயும் நம்ம ஃபீட் கொடுக்குறோம், அதுதான் சொல்லியிருந்தாங்க. The cylindrical section has a tangential or involuted feed inlet. இப்போ இந்த ஃபீட் அப்படிங்கிற ஒரு இருக்குல்ல, அதுல நம்ம வந்து ஃபீட் கொடுக்கும்போது அந்த சிலிண்டரிக்கல் இதுக்கு டான்ஜென்ஷியலா போகும் நம்ம ஃபீட் கொடுக்கிறது. The top of the cylindrical section is closed with a process and actually mounted overflow pipe. The cylindrical section on the topல ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிருக்காங்க. இப்போ next, the pipe is extended into the body of the cyclone by a short removable section called vortex finder. இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும், அந்த மேல இருக்க ஒரு பண்ண மாதிரி இருக்குல்ல, அதுதான் அந்த வார்டெக்ஸ் ஃபைண்டர். இந்த வார்டெக்ஸ் ஃபைண்டர் வந்து இங்க எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம இந்த வழியா ஃபீட் கொடுக்கும்போது அது போய் இப்ப இதுல என்ன ஆகும்னா, இந்த ஃபீட் கொடுக்கும்போது அந்த ஓப்பனிங் வழியா வெளியே போகிற ஓவர்ஃப்ளோ டிஸ்சார்ஜ் வந்து அங்க வந்து மீட் ஆயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை கொஞ்சம் கீழே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அந்த வார்டெக்ஸ் ஃபைண்டர். The pipe is extended into the body of the cyclone by a short removable section called the vortex finder, which prevents the short circuiting of the feed directly into the overflow. இதுலயும் அதே சேம் பிரின்சிபல் தான். இங்க உள்ளார இருக்க அந்த மெஷின்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும்போது அந்த ஃபீட் நம்ம கொடுக்கும்போது அந்த ஃபீட்ல இருக்க ஹெவி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா கீழே போகும். ஹெவி பார்ட்டிகல்ஸ்னா அதோட செடிமெண்டல் வெலாசிட்டியை பொறுத்து கீழே போயிடும். அதுவே லைட் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த டெர்மினல் வெலாசிட்டி அதெல்லாம் கம்மியா இருக்கிறதால அது என்ன ஆகும்னா இந்த ஓவர்ஃப்ளோ டிஸ்சார்ஜ் வழியா வெளியே போயிடும். அந்த அப்படி ஓவர்ஃப்ளோ போகும்போது ரெண்டும் வந்து இன்டராக்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்டெக்ஸ் ஃபைண்டர் யூஸ் பண்றாங்க. சாரி,
my PPT. Thank you for all. Yeah, very good presentation, pa.